காலேஜ் எலெக்ஷனும் அதுக்கு தேவையான ரெவடிஸும் ஒரு ஆளாக பாம் ஆகிறது. ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு போலீஸ் இருப்பான், அதுக்கு மேலே பணம் படைச்சவனு இருப்பான். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு உலகம், அதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, பெரிய உலகம். அதை நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது. அது ஒரு பெரிய சூழல், அந்த சூழலில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. காலேஜ் எலெக்ஷன் தேவையான ரவுடிசம் ஒரு ஆளாக பாம் ஆகிறது. ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு போலீஸ் இருப்பான், பணம் அடிச்சவன் இருப்பான். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது. அது ஒரு சூழல், அந்த சூழல் நம்ம மாட்டிருக்கக்கூடாது. அந்த சூழலில் நம்ம மாட்டிருக்கக்கூடாது. எப்பவுமே ரொம்ப நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, ஓவரா ஐயோக்கியனாகவும் இருக்கக்கூடாது. இந்த உலகமே ஒரு இழந்தி முள் போன்றது. நம்மளை அங்கங்கே பிடிச்சிட்டே இருக்கு, மாட்டிகிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு ஜென்மம் வாழணும்னா அது கொடுமையானதாக இருக்குது. அதை வாழ்ந்து முடிக்கணும்னா ஒவ்வொரு பயணமும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அது இது லொட்டு லொசுக்கு. இதுக்கு எல்லாம் தப்பிச்சு ஒரு ஜென்மம் வாழணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? இதை புரிஞ்சிக்காதவன், தெரிஞ்சிக்காதவன் ஜெயிலில் இருக்கிறான், அதை புரிஞ்சிட்டவன் வெளியில் இருக்கிறான். ஒவ்வொரு 8 அடி வைக்க 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 நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்துட்டே இருக்கு. கம்முன்னு போகிறதுக்கும் விட மாட்டாங்க, கம்முன்னு போகிறதுக்கும் விட மாட்டாங்க. வடா வடா வடான்னு இழுத்துட்டே இருக்கு. ஏமாந்து வாயை வச்சுட்டோம்னு வெயி, நம்மளை அப்படியே பிடிச்சிக்கும். அப்படி ரோசத்தை காமிச்சோம்னால பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு ஜென்மம் வாழணும்னா எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? அவ்வளோ கொடுமையானது. ஆனால் புத்தி யூஸ் பண்ணனா இன்னும் ஒரு ஜென்மம் என்னடா, பல ஜென்மம் நம்ம வாழலாம். நம்ம புத்தி யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமாக வாழ்ந்தோன்னு வை, 10 ஜென்மம், இந்த ஒரு ஜென்மம் என்னடா, இதை மாதிரி 10 ஜென்மம் ஈஸியாக கடந்து வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அந்த புத்தி யூஸ் பண்ணாதவன் ஒரு ஜென்மம் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். அவசரப்பட்டவன் நல்லா பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறான், பாதி பேர் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு இருக்கிறான். எப்பவுமே சத்து என்னோட சாணக்கியனாக இருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை கடந்து போக முடியும். எங்கே எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். புத்தகத்தை படிக்கிறத விட வாழ்க்கை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் அவசரப்பட்டவனெல்லாம் காணாமல் போயிட்டான். புத்தரை மாதிரி பொறுமையாக இருக்கணும். அப்படி பொறுமையாக இருக்கிறவங்க தலையில் குத்து போட்டு தலையில் கொட்டி வச்சு உட்காரவும் வச்சிருவா. எல்லாத்துலேயுமே பறந்து விரிந்த உலகம்.
அப்போ அந்த உலகத்தை பாருங்கள். அப்படியே சிறந்து விழுமாறு கொடூரமாக இருக்குது. அதில் சில சந்தோஷங்கள் தான் ஒரு ஊசி அளவுக்கு இருக்குது. கொடுமை கடப்பாரி அளவுக்கு இருக்குது. சந்தோஷங்கள் சிறு ஊசி அளவுக்கு இருக்குது. அதையும் சில பேர் தவற விட்டுறாங்க. சந்தோஷம் ஒரு ஊசி மணி அளவுக்கு தான் இருக்குது. கொடுமைங்கிறது கடப்பாரி அளவுக்கு இருக்குது. அந்த கொடுமையை நிறையா பேர் அனுபவிச்சுக்கிறாங்க. சந்தோஷங்கிறது ஒரு ஊசி இலக்கு, அது ஒரு சிலர் தான் அனுபவிச்சுக்கிறாங்க. எச்சரிக்கையாக வாழணும், விழிப்புணர்வு வாழணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். புத்தி யூஸ் பண்ணுங்க, இன்னும் பல வருஷம் நீங்கள் வாழலாம். இல்லைன்னா எத்தனையோ பேர் காணாமல் போன லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டும் இருக்கு. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை உங்கள் பொண்ணானவரெல்லாம் அமுத்தி விடுங்க.